கோவை மாவட்டம் வால்பாறையொட்டியுள்ள வனப்பகுதிகளில் யானை, சிறுத்தை, புலி, காட்டெருமை, கரடி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இதனால் ஏற்படும் வனவிலங்குகள் மனித மோதலில் இதுவரை 60ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்கவும், வனவிலங்குகள் மற்றும் மனித மோதலை தவிர்க்கவும் தமிழக அரசு 5 பேர் அடங்கிய ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த குழு சம்பவ பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் அது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் வால்பாறை நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வனவிலங்கு நடமாடும் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி தடுப்பு சுவர் அல்லது வேலி அமைப்பது, தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கும் புதர் செடிகள் மற்றும் தேயிலை செடிகளை அகற்றுதல், குறைந்த வெளிச்சம் கொண்ட தெரு விளக்குகளை அகற்றிவிட்டு அதிக வெளிச்சம் கொண்ட விளக்குகளை அமைக்கவும், தொழிலாளர்களிடம் மாதம் 2 முறை உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளை மாலை 5 மணிக்கு மேல் வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது என்பன போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் வனவிலங்கு தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் என்று பொதுமக்கள் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில வன காவல் குழு தலைவர் ராமசுப்பிரமணியம், சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசுவாமி, நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி செல்வம், நகராட்சி ஆணையர் குமரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.